பண்ணிடுவோம். இதெல்லாம் டெஸ்டிங் பண்ணிடுவோம். இனிப்பு குறைஞ்சிருக்கு. ஓகே, அடுத்தது கெஃபோ. இந்த கெஃபே நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அற்புதமான கெஃபே. இந்த கெஃபே வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது நிறைய இடத்துல நீங்க கெஃபே நீங்க பார்த்துருக்கலாம். அதோட இதெல்லாம் சின்னதாக, இது வந்து பெருசு. ரெண்டு பேர் குடிக்கலாம். பெருசு இந்த கெஃபே. ஓகே ஓகே, இந்த கேஃபேல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தான் முதல் முறையா தாரு போட்டிருக்கோம் இந்த கேஃபேல. இந்த கேஃபேல வந்து 9 விதமான மூலிகைகள் இருக்கு. வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 3 கிலோ 4 கிலோ இந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல வந்து 9 விதமான மூலிகைகள் சேர்க்கப்பட்டிருக்கு. நீங்க காஃபி அன்னைக்கு காலையில குடிச்சீங்கன்னா நல்ல எனர்ஜியா இருக்கும். காலையில இருந்து உங்களுக்கு சாயந்தரம் நல்ல எனர்ஜியா இருக்கும். அவ்வளவு நல்லா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்க டெய்லி குடிக்கலாம். அதுல பாருங்க தொக்கல் அழி இருக்கு. தொக்கல் அழி ஆண்கள் தான் ரொம்ப பிடிக்கும். மாச்சா இருக்கு, தத்துவா இருக்கு, தேன் தேன் இருக்கு. நீங்க தேன் இல்லாத இடமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஹோட்டல் நம்ம தேன் நம்ம பார்க்கறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ருத்தியன் இருக்கு. கண்களுக்கு நல்ல ஒரு பிரகாசம். அதுவும் உங்களோட காஃபி பிரஷர் இருக்கு. 1ஆம் தரம் ஒன்று இருக்குங்களா, அந்த காஃபி இருக்குன்னு சொல்லி இத்தனையும் கலந்து நீங்க காஃபியை குடிச்சீங்கன்னா அந்த காஃபி நல்ல எனர்ஜி கொடுக்கும், நல்ல மனமாக இருக்கும், நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும். சரிங்களா? அந்த காஃபி குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா ஒரு செரிமானம், இதுவும் நல்ல ஒரு செரிமானம் கொடுக்கும். ஆண் பெண் 2 பேர் எடுத்தீங்கன்னா அவங்களோட அந்த சுகுரான்னு சொல்றாங்களா இல்லையா, அந்த அதுவும் நல்லா இருக்கும். அப்புறம் உள்ளுக்கு வந்து உடம்பு நல்லா ஆக்டிவா வச்சிருக்கும். இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கும், ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த காஃபில இருந்து நமக்கு கிடைக்கும்.